என்னைக்காவது ஒரு நாள் சுயமரியாதைக்காக நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுவே பெரிய பிரச்சனையாயிரும். அப்போ ஆரம்பத்திலேயே நீங்க அதுல தெளிவா இருக்கணும். அப்புறம் உண்மையா இருங்க. எந்த சிச்சுவேஷன்லயும் உறவுகளுக்குள்ள பொய் இருக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அது எந்த பொண்ணா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும், வேலை வேணும். உங்க சுயமரியாதைய நீங்க காப்பாத்திக்கணும்னா உங்க கையில பணம் இருக்கணும். உங்களுக்குன்னு தனி அடையாளம், அத திறமையால நீங்க தான் உருவாக்கிக்கணும். இந்த காலத்துல ஆம்பளை பொம்பளைன்னு 2 பேர் சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. அதனால கண்டிப்பா உங்களோட வருமானம் கொஞ்சமாவது அந்த குடும்பத்துல வந்து விழுகணும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணத்தை சேர்த்து வைக்கிறது 10 ரூபாய 20 ரூபாய 100 ரூபாய மாத்திர சாமர்த்தியம் இருக்கணும். அப்படி இருந்துதான் நாங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அப்புறம் உங்ககிட்ட யாராவது கோவமா நடந்துக்கிட்டா கூட அவங்கள உங்க அன்பால கட்டுப்படுத்துங்க. உங்களை அடக்க நினைச்சா அதுக்கு சாதுரியமா பதிலடி கொடுங்க. சும்மா நேருக்கு நேரு சண்டை போட்டுக்கிட்டு வார்த்தையால மோதிக்கிறது நல்ல முடிவை கொடுக்காது. அது குடும்பத்துல குழப்பத்தையும் பிரிவையும் உண்டாக்கும். சூப்பர் ஜனாமா, சூப்பர் ஜனாமா, பிரிச்சிட்டீங்க. நீ என்னடா ஃபீல் பண்ற? ஃபீல்ல பண்ணல ஜனாமா, ரெக்கார்டே பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கும் இந்த ரெக்கார்ட போட்டு காமிப்பேன். இப்படி ஒரு அட்வைஸ் யாராலையுமே கொடுக்க முடியாது ஜனாமா. ஜனமா, வேலையோட வேலையா முதல்ல இவனுக்கு ஒரு பொண்ணு பாத்துருங்க ஜனமா. இவன் தொல்லை தாங்க முடியல ஜனமா. பாப்பீங்க ஜனாமா? பாத்துட்டா போச்சு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஜனாமா. எங்க வச்சேன் பர்ஸ? ஐயோ, அந்த பர்ஸ்ல தானே என்னோட முக்கியமான கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. யார் கையிலாவது கிடைச்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. யோ கணேசா, என்னையா இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? அந்த பிரபுவை காலி பண்ணிட்டா போதும்.
எப்படியாவது சேதுவுக்கு அந்த வர்ஷினிய கட்டி வச்சிருவையா. ஆ. என்னையா முதல்ல அந்த தமிழை காலி பண்ணணும்னு, அதுக்கு முன்னாடி உன் மச்சான காலி பண்ணணும்னு, அப்புறம் அந்த தமிழோட அப்பனை காலி பண்ண சொன்ன. இப்படி ஒருத்தரா போட்டு தள்ளுறதுக்கு தான் நீ என்கிட்ட வருவியா? யோ குறிஞ்சி, உன்னை போட்டு தள்ளலாம் சொல்லல. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை இந்த கல்யாணத்துல இருந்து ஒதுக்கிடணும்யா. எங்க மொத்த குடும்பமும் அவனை வெறுக்கணும். அந்த வேலையா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியா? நீதான் ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பிய, சொல்ல வேண்டியது தானே. எங்கய்யா, ஒன்னும் தோண மாட்டேங்குதே. உன் அளவுக்கு என்னால யோசிக்க முடியுமா? எந்த பிரச்சனை வந்தாலும் சம்பந்திங்கிற முறையில சமாளிச்சு என் குடும்பத்தை ஓட்டிடுவேன்யா. இது மட்டும் நடக்கலன்னு வெயி, அப்புறம் நான் பிளாட்ஃபார்முக்கு தான் வந்தாகணும்யா. ஐயோ கணேசா, வெட்ட அழுதுருவ போல. ரெடியா? நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? ஆனா ஒண்ணு, நான் ட்ரை பண்ணுவேன். அப்படி எதுவும் நடக்கலனா நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்கப்புறம் நீ என்ன கேள்வி கேட்க கூடாது. நீ என்ன வேணாலும் பண்ணு குறிஞ்சி. அவன் என்ன எனக்கு சொந்தமா பந்தமா? எனக்கு என் புள்ள வர்ஷினி கழுத்துல தாலிய கட்டணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். கவலைப்படாத, நாளைக்கு அவன் நிச்சயத்துக்கு வரமாட்டான்.